ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பிற்கு தாங்களே பொறுப்பேற்கப் போவதாகவும் ஈரானிய துறைமுகங்களில் கடற்படை முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்காவுடனான மோதல் முற்றியுள்ளதை அடுத்து குவைத்தில் உள்ள அதன் ராணுவ தளங்கள் மீது ஈரான் உக்கிர தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நீடித்து வரும் நேரடி போர் தற்போது அண்டை நாடுகளுக்கும் பரவி புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் தொடர் வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் கண்ணுக்கு கண், அதாவது பழிக்கு பழி வாங்கும் தனது ராணுவ நடவடிக்கையின் 3ஆம் கட்டத்தை தொடங்கியுள்ளது. ஈரான் தனது முதற்கட்ட நடவடிக்கையில் ஜோர்தானில் உள்ள பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளத்தை குறிவைத்து தாக்கியது. அங்குள்ள அமெரிக்காவின் பல ஆயுத கிடங்குகளும் எரிபொருள் நிலையங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. இரண்டாவது கட்டமாக பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படைக்கு சொந்தமான ஷேக் ஈஷா இராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதன் தொடர்ச்சியாக நேற்று தனது 3ஆம் கட்ட தாக்குதலை குவைத்தில் நடத்தியது. குறிப்பாக குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளங்கள் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. இது உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. இது குறித்து அனடோலு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, குவைத்தில் உள்ள அலி அல் சலீம் விமானப்படை தளத்திலிருந்து அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்பு பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக ஈரான் புரட்சிகர இராணுவ படை அறிவித்துள்ளது. மேலும் அகமது அல் ஜாஃபர் விமானப்படை தளத்தில் இருந்த அமெரிக்காவின் அதிநவீன FPS ரேடார் அமைப்பு இந்த தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ஜோர்தான், பக்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் எனவும் 4 காயமடைந்தனர் என்றும் ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜோர்தானில் உள்ள பிரின்ஸ் ஹசன் விமான தளம், பக்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ ட்ரோன் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் குவைத்தில் உள்ள அலி அல் சலீம் உள்ளிட்ட விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. வளைகுடா நட்பு நாடுகள் பலவற்றின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க இராணுவம் ஈரான் மீது தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. ஹோர்முஸ் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் ஈரானை கட்டுப்படுத்தும் வகையில் துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி ஈரானின் பல இடங்களில் தாக்குதல்களை நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் தென்மேற்கு ஈரானில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 4 பேர் காயமடைந்தனர் என ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஓமானில் உள்ள ரேடார் அமைப்புகளை அளித்ததாகவும் மனாமா நகரின் தெற்கு பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ கட்டமைப்புகளை தாக்கியதாகவும் ஈரான் இராணுவம் தெரிவித்தது. மேலும் பக்ரைனின் ஜூஃபைர் பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ கட்டமைப்புகளை தாக்கியதாகவும் ஈரான் தரப்பு தெரிவித்தது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் தாக்குதல்கள் அதிகரித்ததால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை பல வாரங்களில் இல்லாத அளவிற்கு மிகவும் குறைந்துள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவுள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் இப்பகுதியை பாதுகாப்புக்கும் பொறுப்பை ஏற்கும் அமெரிக்காவிற்கு இந்த நீர்வழிப்பாதை வழியாக செல்லும் அனைத்து வணிக கப்பல்களும் அவற்றின் சரக்கு மதிப்பில் 20% பாதுகாப்பு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ஈரானுடன் அண்மையில் எட்டப்பட்டிருந்த தற்காலிக அமைதி உடன்படிக்கையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து திறந்தே இருக்கும். அமெரிக்கா இனி ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும். இந்த ஆபத்தான பகுதியில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான செலவினங்களை ஈடுகட்ட நியாயமான முறையில் 20% கட்டணம் உடனடியாக வசூலிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் கப்பல்கள் மற்றும் அதன் வாடிக்கையாளர்களின் கப்பல்களை மட்டுமே இலக்காக கொண்டு ஈரான் முற்றுகை மீண்டும் அமுல்படுத்தப்படுவதாக மற்ற நாடுகளின் கப்பல் போக்குவரத்திற்கு எவ்வித தடையும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னதாக செய்தி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில், கடந்த 50 ஆண்டுகளாக அமெரிக்கா இந்த ஜலசந்தியை எவ்வித கட்டணமுமின்றி இலவசமாக பாதுகாத்து வந்தது. இனிமேல் அவ்வாறு நடக்காது என்றும் கூறியிருந்தார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை ஈரான் இராணுவத்தின் தலைமை கூட்டு படைப்பிரிவு உடனடியாக நிராகரித்துள்ளது.
ஹோர்முஸ் ஜலசந்தியின் மேலாண்மையில் அமெரிக்காவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்றும் ஈரானின் அனுமதியின்றி அமெரிக்க படைகள் இப்பகுதியில் ஊடுருவ முயன்றால் அதற்கு கடுமையாக பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த திட்டத்திற்கு பிராந்திய நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்றும் மீறி உதவினால் அது ஈரானுக்கு எதிரான போராக கருதப்படும் என்றும் ஈரான் சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பிற்கு தாங்களே பொறுப்பேற்கப் போவதாகவும் ஈரானிய துறைமுகங்களில் கடற்படை முற்றுகையை மீண்டும் அமுல்படுத்தப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையின் நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரானிய ராணுவம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாவலராக தாங்களே செயல்பட போவதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஈரான் துறைமுகங்களில் மீண்டும் முற்றுகையை அமல்படுத்துவோம் என்ற அமெரிக்காவின் முடிவும் அதற்கு ஈரானின் கடும் கண்டனமும் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கரையோர பகுதிகளுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்களை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா மீண்டும் கடற்படை முற்றுகையை அமல்படுத்த உள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. முற்றுகை விதிமுறைகளை மீறாத அனைத்து வணிக மற்றும் மனிதாபிமான உதவி வழங்கும் கப்பல்களின் போக்குவரத்திற்கு அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 13 முதல் ஜூன் 18 வரை இந்த முற்றுகை அமுலில் இருந்தது. அந்த 2 மாத காலத்தில் சுமார் 140 கப்பல்கள் வழிகாட்டப்பட்டு விதிமுறைகளை மீறிய 9 கப்பல்கள் முடக்கப்பட்டன. மேலும் 50க்கும் மேற்பட்ட மனிதாபிமான உதவி வழங்கும் கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டன. ஈரான் மீதான இந்த இராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தமானது பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.